Good evening students. பார்க்கும்போது 3.6 sum ஓகேவா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Form the equation whose roots are the squares, very important squares. என்ன இருக்காங்க squares. Squares are the roots of the cubic equation x cube plus ax squared plus bx plus c is equal to 0 இருக்காங்க. கேட்டிருக்குது squares of the roots அப்படின்ட்டாங்க. இப்போ வந்து கியூப் கொடுத்ததுனால அந்த ரூட்ஸ் எப்படி இருக்கும்? Let the roots alpha squared, beta squared and gamma squared. என்ன 3 roots ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும்? சம்மேஷன் கொண்டு போறோம். sum of the roots அப்படினா alpha squared plus beta squared plus gamma squared. அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும்? அப்படினா alpha plus beta plus gamma the whole squared plus இதனுடைய ஸ்கொயர் போடணும். இதனுடைய ஸ்கொயர்ஸ், அதாவது இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன ரைஸ் பண்ணிருப்போம்? சம் ஆஃப் ரூட்ஸ்னா நெக்ஸ்ட் இது வந்து லெட் தி ரூட்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட்ஸ்னா ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர். ஆனா ரூட்ஸ் எப்படி இருக்கும்? உங்களுக்கு வந்து ரூட்ஸ் இந்த ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாண்டா சம் ஆஃப் ரூட்ஸ் ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. ஓகே, அப்படின்னா செய்வீங்க மைனஸ் ஏ பை 1 minus a by 1 தெரியுமில்ல? அடுத்து ரெண்டு மல்டிப்ளை பண்ணா ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா அப்படின்னா ஃபார்முலா நேரம் b மைனஸ் b பை, அதாவது பிளஸ் b வரும், மைனஸ் அடுத்து பிளஸ் b பை 1 that is equal to b. டோட்டலா மல்டிப்ளை பண்ணா பாருங்க, இது 3 ஆன்சர். ஆல்பா பீட்டா காமா மல்டிப்ளை பண்ணா லாஸ்ட் நம்பர் மைனஸ் c பை 1. இது ரூட்ஸ் ஓகேவா? அந்த என்ன வரைஸ் ஃபார்முலா ரீகல் பண்ண பாருங்க. ax பவர் 3 plus bx squared plus cx plus dc equal to 0 னா sum of the roots alpha plus beta plus gamma பார்த்தோம்னா minus b by a. இங்க minus b by a இங்க அது 1 இருக்கனால 1 போட்டோம், a வந்து a. ஓகேவா? அந்த ஃபார்மட்ல இருக்கனால நம்ம அதை யூஸ் பண்ணிருக்கோம். ரைட்டா? சரி, இப்போ அதை யூஸ் பண்ணி கொண்டுறோம் பாருங்க. இவ்வளவு என்ன क्वेश्चन இருக்காங்கடா, இதுக்கு இதை யூஸ் பண்ணி என்ன செய்ய போறோம்? ஈக்குவேஷன் பண்ணனும். அப்ப இதனுடைய சம்மேஷன் வேணும். இதனுடைய sum of the roots alpha squared plus beta squared plus gamma squared. sum of the roots னா so alpha plus beta plus gamma the whole squared minus 2 into alpha beta plus நம்ம என்ன இருக்கு क्वेश्चन எடுத்துக்காங்க வந்து ஸ்கொயர்ஸ் கேட்டிருக்காங்க. alpha beta plus beta gamma நான் பாருங்க நெக்ஸ்ட் alpha squared plus beta squared plus gamma squared na alpha plus beta plus gamma whole squared minus 2 into alpha beta. அடுத்து என்ன இருக்கும்? beta gamma plus gamma alpha. ஓகேவா? சோ இத அப்ளை பண்ணோம்னா இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கும்? sum of the roots க்கு வேல்யூ வந்து minus a minus 2 times of ப்ராடக்ட் என்ன பார்த்திருக்கோம் அப்படினா இந்த இருக்கு ரெண்டு ஆல்பம் into b. சோ இது ஒரு ஆன்சர் அப்படியே இருக்கட்டும். அடுத்து சேப்றோம் இது sum of the roots. அடுத்து ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்ல, ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்டு காமா ஸ்கொயர் பிளஸ் ஆல்பா ஸ்கொயர்டு காமா ஸ்கொயர். இதோட அப்ப டோட்டல் லாஸ்ட் மல்டிப்ளை பண்ணும். ஓகே, இப்போ சில வந்து எது காமா எடுத்துலாமே எல்லாத்துலயும் ஒரு ஆல்பா பீட்டா காமா எடுத்துலாமா? ஆல்பா பீட்டா காமா எடுத்தா பாருங்க நெக்ஸ்ட் இதுக்கு இதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்றோம். இதே மாதிரி ஃபார்முலா இது மாதிரி டோட்டல் ஆட் பண்ணிடலாமா? எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். அப்ப என்ன செய்யலாம்? இதுக்கு இங்க வரும்போது இதனுடைய ஸ்கொயர் ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா the whole square minus 2 times of alpha squared 2 times of alpha squared beta squared plus beta squared gamma squared plus alpha squared gamma squared. ஸோ இது மாதிரி கிடைச்சிருக்கும். ஓகேவா? இதே ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண மாதிரி ரெண்டு மல்டிப்ளை பண்றீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கவனிங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாவுக்கு மைனஸ் ஏ அதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ பிளஸ் ஏ ஸ்கொயர் ஆகும். பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2. ஓகேவா? எது முடிஞ்சு போச்சு. இப்போ ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் பிளஸ் ஆல்பா ஸ்கொயர் என்ன இருக்கு? காமா ஸ்கொயர்டா. ஸோ ஆல்பா பீட்டா அடுத்த சினம் மைனஸ் 2 times of இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். என்ன வரும்? ஆல்பா பீட்டா இன்டு பீட்டா காமா. அடுத்து பிளஸ் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்ல அதே மாதிரி பீட்டா காமா காமா ஆல்பா பிளஸ் லாஸ்ட் மல்டிப்ளை பண்றோம். ஆல்பா பீட்டா காமா ஆல்பா
இது மாதிரி கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன செய்வோம் பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் தட் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு வெளியே பார்த்துருக்கோமா? இந்த பார்த்துருக்கோம் பி. ஓகேவா? பி போட்டுக்கலாம். ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் இது என்ன எது காமன் எடுக்கலாம் பாருங்களேன். காமன் எடுக்கலாம் ஆல்பா ஸ்கொயர் இங்கே தான் இருக்குது. ஆல்பா பீட்டா காமா இருக்கு. ஸோ எதை காமன் எடுத்துலாம்? ஒரு ஆல்பா பீட்டா காமன் எடுத்துலாமா? இங்கே ஆல்பா பீட்டா காமா எல்லாத்துமே ஒரு ஆல்பா பீட்டா காமன் எடுத்துலாம். அப்போ 2 டைம்ஸ் ஆல்பா பீட்டா காமா காமன் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க. ஒரு பீட்டா மட்டும் இருக்கும். பீட்டா அங்கே ஒரு காமா இங்கே ஒரு ஆல்பா இது மாதிரி இருக்கு. That is equal to b square minus 2 into இதுக்கு என்ன பார்த்துருக்க வேல்யூ minus c பார்த்துருக்கோம். இதனுடைய வேல்யூ minus a. அப்போ சிம்பிளை பண்ண பாருங்க b squared டோட்டல் 3 மைனஸ் இருக்கா minus 2ac கிடைச்சு. இதனுடைய ஆன்சர். லாஸ்ட் ஸ்டெப் டோட்டல் 3 மல்டிப்ளை பண்றோம். அடுத்த ஸ்டெப் வந்து இது தனித்தனி செப்பரேட்டா ரெண்டு அடுத்து டோட்டல் மல்டிப்ளை பண்றோம். சோ ஆல்பா ஸ்கொயர்டு பீட்டா ஸ்கொயர்டு காமா ஸ்கொயர்டு இது டோட்டல் ஸ்கொயர் பண்றோம். ஆல்பா பீட்டா காமா ஹோல் ஸ்கொயர் போடலாம். இதுக்கு வெளியே வந்து மைனஸ் சி ஸ்கொயர் பண்ணா பிளஸ் சி ஸ்கொயர் ஆகும். ஒன்று ஈக்குவேஷன் வரும். ஈக்குவேஷன் நான் பாருங்க ஈக்குவேஷன் x பவர் 3 கியூபிக் ஈக்குவேஷன் x பவர் 3 மைனஸ் x ஸ்கொயர்டு இன்டு அதோட சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன பார்த்திருந்தோம்? இந்த a ஸ்கொயர்டு மைனஸ் 2b. அடுத்து ரெண்டாவது ப்ராடக்ட் பிளஸ் ப்ராடக்ட் x இன்டு இதோட வேல்யூ இங்கே போட்டுருக்கோம். இதோட வேல்யூ இந்த இருக்கு b squared minus 2ac plus constant c squared that is equal to 0. இது சிம்பிளை பண்றோம். x cube அப்படியே வச்சுக்கலாம். மல்டிப்ளை பண்ண வச்சுக்கலாம். மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணி கொண்டதெல்லாம் இல்ல ஆன்சர் இஸ் ஓவர் அவ்வளவுதான். இதே கியூபிக் ஈக்குவேஷன் அதனுடைய கியூபிக் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் x cube minus x square into sum of roots plus x into product roots minus constant. இதனால minus c square. ஓகேவா? minus c square is equal to 0. So the 3.6 sum is over. Okay va? Next question பாருங்க 3.7. If p is real tang real discuss the nature of the roots. Nature of வந்து அதே ஃபார்முலா டெல்டா. என்ன ஃபார்முலா? டெல்டா. Nature of the roots of the equation கொடுத்திருக்காங்க. Nature வந்து டெல்டா. நம்ம டெல்டா is equal to 0 என்ன பார்த்திருப்போம்? Roots are real. Roots are equal பார்த்திருப்போம். Delta greater than roots are real பார்த்திருப்போம். Delta less than the roots are imaginary பார்த்திருப்போம். Okay, not real பார்த்திருப்போம். So in the format யூஸ் கொண்டு போறீங்க. ஃபார்மட் யூஸ் பண்ணி கொண்டு போறோம். அப்ப இந்த given equationல எப்படி நமக்கு ax ஸ்கொயர் ல பாக்க ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? ax ஸ்கொயர்டு plus bx plus c is equal to 0 மாதிரி இருக்கு. a என்ன வரைக்கும் நமக்கு வந்து 4 ஆ இருக்கு. b என்ன இருக்கு? 4p ஆ இருக்கு. c என்ன இருக்கு? p plus 2 ஆ இருக்கு. அப்ப டெல்டா ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா டெல்டா is equal to b squared minus 4ac இந்த ஃபார்முலா. அப்ப யூஸ் பண்ணா பாருங்க b squared எடுத்துக்காங்க if b is the real டாங்க real that is equal to என்ன யூஸ் பண்ணாம நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எடுத்துக்காங்க b square minus 4ac சோ அப்ளை பண்ணா b square கிடைக்கும் 4b the whole squared b squared minus 4 into a வந்து 4 into ஒரு p plus 2 ஓகேவா சரினா ரியல் if the roots are real கொடுத்தனால that is equal to 0 எடுத்துட்டோம்னா என்ன பாருங்க 16p squared 4 4s are 16 minus 16 into p plus 2 that is equal to 0. இதை மல்டிப்ளை பண்ணா 16p squared minus 16p minus 32 that is equal to 0. டோட்டலா 16 டைப் பண்ணோம்னா p squared minus p minus 2c equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம்னா minus 2 ஆட் பண்ணா minus 1 1 2 எதுக்கு மைனஸ் போடலாம் இது மைனஸ் போடலாம். அப்ப p plus 1 another answer is p minus 2c equal to 0. அப்ப ரூட்ஸ் எப்படி பாருங்க 1 p is equal to minus 1 another answer p is equal to 2 கிடைச்சிருக்கும். நம்ம போட்டு ஏட்ட क्वेश्चन எடுக்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் அப்படிட்டாங்க. அப்ப மொத்தம் 3 ஆன்சர் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க நெக்ஸ்ட் திருப்பி கால் பண்ண பாருங்க நேச்சர் கொடுத்தனால நம்ம என்ன செய்றோம் டெல்டா யூஸ் பண்ண போறோம். So formula b square minus 4 is apply பண்ணி equal to 0 வந்து நம்ம லாஸ்ட் செக் பண்ணி காமி equal to தேவையில்லை நம்ம லாஸ்ட்ல தான் செக் பண்ணி காமிக்க ஃபைண்டர் பண்ணி காமிக்க போறோம். சோ இது ஈக்குவேஷன் ஃபைண்டர்ஸ் பண்ணிட்டேன். அப்ப என்ன ஆன்சர் கிடைச்சது நமக்கு கிடைச்ச ஆன்சர் லாஸ்ட் ஸ்டெப் that is equal to p plus 1 another answer is p minus 2 கிடைச்சிருக்கு. இப்போ டிஸ்கஸ் பண்ணி ரூட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ரூட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ரூட்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறீங்க. டெல்டா is equal to 0 வந்து எப்படி இருக்கணும் that implies 0 வந்தா
p that is equal to minus 1 and p is equal to 2 இருந்தா delta is equal to 0 கிடைக்கும். ஓகேவா? அப்ப என்ன கிடைக்கும்? delta is 0, roots are equal. Roots are equal கிடைச்சிருக்கும். அடுத்த ஸ்டெப்ஸ் இதே வந்து delta greater 0 அப்படி இருக்குன்னு பாருங்க. பிக்கஸ்ட் வரணும்னா எப்படி இருக்கலாம்? இது இடைப்பட்ட ஆன்சர் -1 less than p less than 2 அப்படி இருந்தா -1 க்கும் 2 கடையில எந்த நம்பரை யூஸ் பண்ணாலும் greater 0 கிடைக்கும். அப்ப ரூட்ஸ் என்ன ஆகும்? ரூட்ஸ் ஆர் ரியல் கிடைச்சிருக்கும். ரூட்ஸ் ஆர் ரியல் கிடைச்சிருக்கும். இதே ஸ்டெப்ஸ் வந்து delta less than 0 ண்டா -1 less than p less than infinity என்ன வரும்? இதுல இப்போ உங்களுக்கு வந்து இல்ல மைனஸ் இன்ஃபினிட்டி ஸ்டார்ட் பண்ணனும். மைனஸ் இன்ஃபினிட்டி less than p less than -1 இதுக்கு இடையில அப்ளை பண்ணோம்னா less than 0 கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி கமா 2 less than p less than plus infinity இதுக்கு இடையில அப்ளை பண்ணாலும் கிடைக்கும் less than 0 கிடைக்கும். அப்ப ரூட்ஸ் எப்படி இருக்கும்? not real. roots are செக் பண்ணி பாருங்க ஆன்சர் கிடைக்கும். roots are not real. இதுக்கு இடையில யூஸ் பண்ணீங்கனாலும் less than 0 கிடைக்கும். இதுக்கு இடையில யூஸ் பண்ணாலும் less than 0 கிடைக்கும். அப்ப roots are not real. ஓகேவா? இதே நம்ம டிஸ்கஸ் பண்ண ரூட்ஸ் நெக்ஸ்ட் சின்ன கரெக்ஷன். சோ இது ஓகே ரைட். இது வந்து less than 0 வரும். less than 0 கிடைக்கும். less than 0 அப்படி இருக்கும். roots are unreal. roots are unreal எப்படி இருக்கும்? கட் பண்ணிக்கங்க. roots are unreal. இது greater 0 யூஸ் பண்ண கிடைக்கும். கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். roots are real. செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு -2 போட்டு பாருங்க ஈக்குவேஷன்ல டெல்டாவை யூஸ் பண்ணி பாருங்க. என்ன பாருங்க டெல்டா b² - 4ac இருக்குல்ல. நம்ம செக் பண்ணி ஆன்சர் பார்த்தோம்ல. அதாவது இந்த என்ன பார்த்தோம்? p² - p - 2 இது யூஸ் பண்ணி பாருங்க. ஐடியா கிடைச்சிரும். சோ -1 போட்டா 0 ஆயிடும். 2 போட்டா 0 ஆயிடும். சப்போஸ் -1 க்கும் 2 இடையில யூஸ் பண்ணி பாருங்க. என்ன பண்ணலாம்? ஒரு 0 போடுறோம். 0 போட்டு -2 -1 unreal. ஓகேவா? அந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இடையில யூஸ் பண்ணி பாருங்க. -∞ க்கு -1 இடையில ஒரு -2 போட்டு பாருங்க. p -2 போட்டா ஆயிடும் -4 +4 வந்துரும். இது ஒரு +2 வந்துரும். -2 ஆன்சர் 0 கிடைக்கும். 0 வரலாம். சோ எல்லாம் ரியல் ரூட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? சிம்பிள் மேத் தெரிஞ்சு போயிடும். சோ இதான் ஃபார்மட். டெல்டா 0 ண்டா 2 அப்ளை பண்ணா 0 கிடைக்கும். ரூட்ஸ் ஆர் ஈக்குவல். இடையில அப்ளை பண்ணா less than 0 ரூட்ஸ் ஆர் அன்ரியல். யூஸ் பண்ணா ரூட்ஸ் எப்படி இருக்கும்? உங்களுக்கு வந்து ரியலா கிடைக்கும். நெக்ஸ்ட் டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ். நீங்க டவுட் இருந்துச்சுனா நான் பார்த்த ஃபார்முலா இருக்குல b² - p -2 அதை வெளிய யூஸ் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக் கிடைக்கும். -2 போட்டு பாருங்க. என்ன கிடைக்கும்? வந்து delta கிடைக்கும். -2 யூஸ் பண்ணி delta கிடைக்கும். அது மாதிரி இங்க வந்து கூட பிக்கஸ்ட் நம்பர் 3 யூஸ் பண்ணி பாருங்க. எல்லாமே எப்படி கிடைக்கும்? உங்களுக்கு வந்து ஒரு ரியல் நம்பர் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸசைஸ்ல 3.1 exercise first question. If the sides of the cubic box are increased by 1 2 3 ஒரு பாக்ஸ் இருக்கு, cubic box இருக்கு. அப்படி எப்படி இன்க்ரீஸ் ஆகுதா? 1 2 3 இன்க்ரீஸ் ஆகுது. 1 2 3 யூனிட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி to form a rectangle cuboid. அதான் அப்படி யூஸ் பண்ணும்போது rectangle cuboid மாறிடுன்றாங்க. Then the volume is increased by 52 cubic unit. Find the volume. ஓகேவா? அப்ப நம்ம என்ன செய்றோம்? அந்த சைடு வந்து x எடுத்துட்டோம்னா அப்ப இது என்ன ஆகும்? இன்கிரீஸ்ன்றாங்க. அப்ப x + 1 into x + 2 into x + 3 வால்யூம் ஆஃப் கியூப் என்ன வரும்னா x கியூப். அதனால -x³ that is equal to 52. அவங்களுக்கு இன்கிரீஸ் பை 52 ன்ட்டாங்க. அப்ப என்ன ஆகுது? 52 ன்ட்டாங்க. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ண ஈக்குவேஷன் கிடைக்கும். சிம்ப்ளை பண்ண ஈக்குவேஷன் கிடைக்கும். ரைட்டா? என்ன ஆன்சர் கிடைக்கும்? உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா சிம்ப்ளை பண்ணோம்னா பாருங்க. நெக்ஸ்ட் x + 1 x + 2 x + 3 ஏன்னா சைடு இன்கிரீஸ் ஆகுறாங்க. இது x³ னு கியூபிக் ஃபார்முலா that is equal to 52 இன்கிரீஸ் 52 ன்ட்டாங்க. லெட் தி சைடு வந்து x எடுத்துறீங்க. அதனால தான் x1 x + 1 x + 2 x + 3 எடுத்துறேன். ரைட்டா? ஓகே. என்ன क्वेश्चन எடுக்கலாம் பாருங்க. இப்போ சிம்ப்ளை பண்ணாங்க பாருங்க. இப்போ இதனை மல்டிப்ளை பண்ணுங்க. x² அடுத்து plus 2x plus x plus 2 into x plus 3 minus x cube is equal to 52.
இதையும் சிம்பிளை பண்ணலாம். இதோட 3x வரும்ல, x ஸ்கொயர்டு ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 இதோட ஒரு x ப்ளஸ் 3 மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் x கியூப் 52. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, x கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர்டு இதை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 3x ஸ்கொயர்டு x கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர்டு இதை மல்டிப்ளை 3x ஸ்கொயர்டு ப்ளஸ் 9x இதை மல்டிப்ளை பண்ணுங்க ப்ளஸ் 2x plus 6 minus x cube minus 52 that is equal to 0. இப்போ தான் x cube பாருங்க 1x cube 1x cancel ஆயிரும். அடுத்து ஆட் பண்ணாயிரும் 6x squared வரும். 6x squared இதை ஆட் பண்ணா plus 11x minus பண்ணாயிரும் minus 48 that is equal to 0. இது நம்ம கிடைச்ச இந்த ஈக்குவேஷன், வால்யூம் ஆஃப் கிடைச்ச ஈக்குவேஷன் என்ன ஆன்சர் பாருங்க. ஸோ இதை மட்டும் இந்த ஃபேக்டர்ஸ் பண்ணலாம், இல்லை ஆன்சர் இஸ் ஓவர், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் சம்மோட மீனிங் பாருங்க, ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. If the side of a cubic box are increased by 1, 2, 3 unit respectively to the form of a rectangle cuboid மாறுகிறது. எப்ப the volume is increased 52ன்றாங்க. அதாவது சம்மோட மீனிங் வந்து வால்யூம் b plus 52 ஆகும்போது எப்படி ஆகும்? side increases 1, 2, 3 side x தானே, x plus 1 into x plus 2 into x plus 3. நான் நினைட்டேன் இந்த வால்யூம் அப்படின்றது x கியூப் அதை போட்டிருக்கேன், x கியூப் அப்படியே திருப்பி போயிட்டேன். x plus 1, x plus 2, x plus 3 minus x cube is equal to 52. ஐடியா புரிஞ்சா? v plus 52 that is equal to the answer. என்ன பண்ணிட்டேன், x cube v means volume, அந்த x cube அப்படியே நான் கொண்டு போயிட்டேன், minus x cube ஆயிடுச்சு, 52 அப்படியே இருக்கு. அப்புறம் சிம்பிளை பண்ணிட்டோம். லாஸ்ட்ல 50 ஏன்னா 48 போடல 46 இருக்கும், அதை மைனஸ் பண்ண உங்களுக்கு வந்து 9 into இது மல்டிப்ளை பண்ணேன். நான் ஒரு நேரம் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மைனஸ் பண்ணாகும், மைனஸ் பண்ணோம்னா 46 நான் 48 போட்டு 46. இப்போ பாருங்க இந்த ஃபேக்டரைஸ் பண்றோம், 6 into 46 மல்டிப்ளை பண்ணா -276. ஸோ மல்டிப்ளை பண்ணா -276 வரணும், ஆட் பண்ணா +11 வரணும், +11 எப்படி பிரிச்சிருக்கீங்க, 23 into -2 போட்டேன், மல்டிப்ளை பண்ணோம்னா 276 வந்துடும், ஸோ ஆட் பண்ணோம்னா +11 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளை பண்ண பாருங்க. So simplify பண்ணனா கிடைக்கும். So 6x squared minus 12x plus 23x minus 46 equal to 0. நம்ம எடுத்துக்கலாம்ல, ரெண்டுல காமனா இருக்கு 6x காமனா இருக்கு, அப்ப என்ன ஆகும் x minus 2. இதுல காமனா இருக்கு 23 காமனா இருக்கு, x minus 2 that is equal to 0. அப்ப என்ன ஆகும் 6x plus 23, another answer is x minus 2 that is equal to 0. So இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 6x that is equal to -23, x equal to -23 by 6. Negative is not possible. So என்ன நேரம் x another side negative கூட பாசிட்டிவ் வரணும், not possible. Then x is equal to 2. x is equal to யூஸ் பண்ணா வால்யூம் கிடைக்கும், வால்யூம் கொண்டு வரலாம். இப்போ ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி வால்யூம் செக் பண்ணி பார்த்தா பாருங்க, x 2 கூட என்ன வால்யூம் கிடைக்கும் பாருங்க. என்ன இப்போ ஈக்குவேஷன் கொடுத்திருந்தேன், x ஈக்குவலா கொடுத்திருந்தேன், ஈக்குவேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து next அப்ப x equal to ல வால்யூம் என்ன கிடைக்கும், 2 cube that is equal to 8 unit. என்னது cubic unit, 8 cubic unit. ஆன்சர் சொல்லுவாங்க, ஏன்னா x ட்டு பார்த்தோம்ல வால்யூம்ல x cube 8. ஓகே, next question. Construct a cubic equation with roots 1, 2, 3. second question, third question. என்ன கேட்டிருக்காங்க, உங்களால ஒரு cubic உருவாக்க அப்படின்றாங்க. ஓகேவா? படுத்த ஃபார்முலா x cube minus x squared into sum of the roots plus x into product of the roots plus constant. ரைட்டா? x cube x squared x constant, இது ஈக்குவேஷன். இப்போ கவனிங்க, இங்க வந்து 3 ரூட்ஸ் இருக்கனால 2 2 மல்டிப்ளை பண்ணா அப்ப டோட்டலா 3 மல்டிப்ளை பண்ணா அந்த கான்ஸ்டன்ட்ன்றது that is equal to 0. ஓகேவா? இப்போ என்ன செய்ய போறோம், 3 இப்போ ஃபர்ஸ்ட் 3 ரூட்ஸ் ஆல்பா பீட்டா காமா மொத்தம் 3 ஆட் பண்றேன். என்ன பாருங்க, x cube minus x squared into ஆல்பா பீட்டா காமா இருக்கு, 3 ஆட் பண்ணாயிரும் 6 5 plus 1 6.
plus x into 2 மல்டிப்ளை பண்ணனும் 1 into 2 plus 2 into 3 plus 3 into 1 அடுத்து plus 3 மல்டிப்ளை பண்ணனும் 1 2 3 இது ஃபார்மட் அப்ப என்னாகும் x cube minus x square into 6 plus x into 2 plus 6 plus 3 plus 1 into 2 into 3 6 நேரம் 2 6 that is equal to 0 so x cube minus 6 x squared 9 11 plus 11x plus 6 equal to 0 அதாவது என்ன நம்ம வந்து ஸ்பீடை போடச்சோம்னா இங்கே மல்டிப்ளை போட்டுடலாம் ரெண்டுனா மல்டிப்ளை ஸ்டெப் தேவையில்லை எல்கேஜி மேக்ஸ் மாதிரி இருக்கும் சம்மேஷனா இல்லை ஆட் பண்ணிட்டோம் அடுத்து ரெண்டுனா மல்டிப்ளை பண்ணோம் 1 2 சார் 2 டேட்டா 2 போடலாம் அடுத்து 6 plus 6 plus 3 இந்த ஸ்டெப் வந்துனா அடுத்து 3 மல்டிப்ளை 1 2 1 into 2 6 முடிஞ்சு போச்சு ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதெல்லாம் நம்ம நீங்கள் போடுற மெத்தடை பார்த்து ஈஸியாக பண்ணுறோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சப்போஸ் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ரூட்ஸ் ஆர் ஆல்பா பீட்டா காமா ஆல்பா 1 இருக்கு பீட்டா 2 இருக்கு காமா என்ன இருக்கு 3 இருக்கு இப்போ எடுத்துக்கலாம் அப்ப ஈக்குவேஷன் கொண்டுரும்போது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா x power 3 minus x squared into alpha plus beta plus gamma plus x squared into x into alpha beta plus beta gamma plus gamma alpha plus alpha beta gamma is equal to 0 plus minus plus இந்த இடத்துல minus that is equal to 0 அப்ப x cube x squared x இங்க minus ஓகேவா minus 6 last answer minus ஐடியா புரிஞ்சா plus minus plus minus மாறி மாறி போயிட்டு இருக்கு இதே ஃபார்முலா x squared minus x cube minus x squared into sum of the roots plus x into ரெண்டுட்ட மல்டிப்ளை பண்ணனும் லாஸ்ட்ல 3 மல்டிப்ளை பண்ணனும் plus minus plus minus நெக்ஸ்ட் क्वेश्चन இந்த செகண்ட் சம் பாருங்க இப்போ செகண்ட் சம் பண்ணனும்னா நான் டைரக்ட் கொண்டு போறேன் x power 3 இந்த செகண்ட் சம் minus x squared into 3 ஆட் பண்றோம் 1 plus 1 2 2 minus 2 0 plus x in 2 மல்டிப்ளை பண்ண 1 into 1 1 அடுத்து 1 into minus 2 minus 2 minus 2 into 1 minus 2 அது டோட்டல் 3 மல்டிப்ளை பண்ணோம் minus 1 into 2 1 into minus 2 minus 2 that is equal to 0 இப்போ சிம்ப்ளை பண்ணோம்னா x cube minus 0 ஆ தேவையில்லை இது ஆட் பண்ணா minus 4 plus 1 3 ஆயிரும் என்ன 3 minus 3x வரும் அது plus 2 ஆயிரும் is equal to 0 இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் ஓகேவா நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन பாருங்க x power 3 minus x squared into 1 ஆட் பண்ணனும் 2 plus 1 by 2 plus 1 minus x into 2 மல்டிப்ளை பண்ணனும் 2 into 1 by 2 2 by 2 plus 1 into 1 by 2 1 by 2 plus 1 into 2 2 அடுத்து minus plus minus plus அடுத்து minus minus of 3 மல்டிப்ளை பண்ணனும் 2 into 1 by 2 into 1 அப்ப 2 கேன்சல் ஆயிரும் டோட்டல் 1 கிடைக்கும் எப்படி வரும் 2 into 1 by 2 into 1 that is equal to 0 2 கேன்சல் ஆயிரும் 1 ஆயிரும் அடுத்து சிம்ப்ளை பண்ணுங்க x cube minus x squared into LCM 2 ஆயிரும் அப்ப 2 ஆயிரும் LCM 4 ஆயிரும் 4 plus 1 plus 2 divided by 2 அடுத்து plus x into இங்க LCM 2 ஆயிரும் LCM 2 போட்டோம்னா 2 plus 1 plus 4 by 2 இது 1 minus 1 is equal to 0 இப்போ சிம்ப்ளை பண்ணோம்னா x power 3 minus x squared into 6 plus 1 7 7 by 2 plus x into இங்க 5 plus 2 7 7 by 2 minus 1 is equal to 0 அப்ப டோட்டல் LCM 2 அப்ப என்ன LCM போட்டோம்னா 2x cube minus 7x squared plus 7x minus 2 is equal to 0 LCM போட்டோம்னா இந்த ஆன்சர் கிடைக்கும் நெக்ஸ்ட் So இது பாருங்க தேர்ஸ்மை இப்போ ஆல்பா அண்ட் பீட்டா காமா ரூட்ஸ் ஆஃப் தி கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க நம்ம இந்த ரூட்ஸ் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் பண்றோம் ரைட்டா இப்போ இங்க a வந்து 1 ஆ இருக்கு ax ஸ்கொயர் x கியூப் plus bx ஸ்கொயர் மாதிரி இருக்குல ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணும்போது எப்படி ஈக்குவேஷன் போட்டு பாருங்க ax கியூப் plus bx ஸ்கொயர்டு plus cx plus dc equal to 0 மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க அப்ப நெக்ஸ்ட் செய்யறோம் சம் ஆஃப் தி ரூட்ஸ்னா ஆல்பா plus பீட்டா plus காமா அந்த ஃபார்முலா -b by a ரெண்டு மல்டிப்ளை பண்றோம் ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்பாண்டா c by a
டோட்டல் மல்டிப்ளை பண்றோம். ஆல்பா பீட்டா காமாண்டா மைனஸ் டி பை ஏ, இதே ஃபார்முலா. இப்போ ஃபர்ஸ்ட் பசமுக்கு வரோம். பசங்க எடுத்துருக்காங்க, இதனுடைய சம் ஆஃப் ரூட்ஸ் வரேன் 2 ஆல்பா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் 2 காமா. ஸோ 2 காமா எடுத்துட்டா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. என்ன வெளிப்படுத்திருக்கோம், மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸ் 2 பி பை ஏ. நெக்ஸ்ட் ரெண்டு மல்டிப்ளை பண்றோம். 2 ஆல்பா into 2 beta plus 2 beta into 2 gamma plus 2 alpha into 2 gamma, that is equal to 0. So total 2 gamma எடுத்துட்டா alpha beta plus beta gamma plus gamma alpha equal to 0 இல்ல, gamma alpha. இது ப்ராடக்ட் பண்றோம். அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும், இதனுடைய வேல்யூ பார்த்துக்கோமா, c by a, that is equal to 2c by a. அடுத்து டோட்டல் மூணை மல்டிப்ளை பண்றேன். 2 alpha into 2 beta into 2 gamma. So 4a, 2 2s are 4, 4 are 8. So 8 alpha beta gamma. So 8 into total value minus d by a. நம்ம ஈக்குவேஷன் அப்ளை பண்ணா பாருங்க. ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம், x power 3 minus x squared into sum of the roots தான் இருக்கு. minus 2b by a plus x in ரெண்டு நான் மல்டிப்ளை பண்ணது 2c by a total minus total மல்டிப்ளை பண்ணது 8 of minus d by a is equal to 0. So total LCM a அப்ப என்ன ஆகும், a x cube plus 2bx squared plus 2cx plus 8d, that is equal to 0. இது அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். நெக்ஸ்ட் நான் வந்து இந்த ஈக்குவேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்படியே போட்டேன். நமக்கு given ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. என்ன given ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்கடா, ஈக்குவேஷன் வந்து x cube plus 2x squared plus 3x plus 4c equal to 0 ன்னு சம் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன இருக்கு பாருங்க, a வந்து 1 இருக்கு, a வந்து 1 இருக்கு, b வந்து 2 இருக்கு, c வந்து 3 இருக்கு, d வந்து 4 இருக்கு. அப்படியே யூஸ் பண்ண ஆன்சர் எடுத்துறோம். அடுத்த சம் வரும்போது நம்ம அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்குவோம். அப்படியே சம்ல அப்ளை பண்றாங்க. a வந்து 1 இருக்கா, 1. அப்போ 1x cube plus 2 into b என்னவா இருக்கு, b 2 இருக்கு, 2x squared plus 2 into c என்னவா இருக்கு, 3 into 3x plus 8 into 4, 8 into 4, that is equal to 0. Last answer x cube plus 4x squared plus 12x plus 32 is equal to 0. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் சம் போடும்போது அந்த ஆர்டர்ல ப்ராப்பரா கொண்டு வரோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் சம் 1 by alpha 1 by beta 1 by gamma ரூட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதனுடைய சமேஷன் போடுறோம். ஓகேவா, 1 by alpha plus 1 by beta plus 1 by gamma இதனுடைய சமேஷன். அப்ப எல்சிஎம் போட்டா எல்சிஎம் ஆல்பா பீட்டா காமா எல்சிஎம். அப்ப என்ன ஆகும், இங்க வந்து என்ன இல்ல, ஆல்பா இருக்கு, இப்ப பீட்டா காமா இல்ல, பீட்டா காமா பிளஸ் இங்க வரும்போது பீட்டா இருக்கனால சோ ஆல்பா காமா பிளஸ் காமா இருக்கனால ஆல்பா பீட்டா, இது மாதிரி கிளாஸ் இருக்கும். இப்போ क्वेश्चन பாருங்க, வேல்யூ தெரியும். அதுக்கு என்ன வேல்யூ பார்த்திருக்கோம், 3, இதோட வேல்யூ 4 -4, சோ -3 4. இது சமேஷன். அடுத்து ப்ராடக்ட் பண்ணி பாருங்க. 2 2 1 by alpha beta plus 1 by beta gamma plus 1 by alpha gamma மல்டிப்ளை பண்ணிட்டோமா. அப்ப எல்சி இங்கேயும் டோட்டலா ஆல்பா பீட்டா ஆல்பா ஸ்கொயர்டு பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் எல்சி கிடைக்கும். ஆல்பா ஸ்கொயர்டு பீட்டா ஸ்கொயர்டு காமா ஸ்கொயர்டு. ஓகேவா, ஆல்பா ஸ்கொயர்டு பீட்டா ஸ்கொயர்டு காமா ஸ்கொயர்டு. அப்ப இங்க ஆல்பா பீட்டா இருக்கு, வேற என்ன இல்ல உங்களுக்கு இல்ல, அப்படியே இருக்கும் ஆல்பா பீட்டா இருக்குமா. நெக்ஸ்ட் இதுக்கு எல்சியம் ஆல்பா பீட்டா காமா எல்சியம். அப்ப இங்க ஆல்பா பீட்டானால மேல காமா மட்டும் வரும், இங்க பீட்டா காமா இருக்குன்னா ஆல்பா மட்டும் வரும், இங்க என்ன இருக்கும் பீட்டா மட்டும் வரும். சோ இது வேல்யூ பார்த்திருக்கோம். என்ன வேல்யூ பார்த்திருக்கோம், -2 பார்த்தோம். இதோட என்ன வேல்யூ பார்த்திருக்கோம், -4 பார்த்தோம். சிம்ப்ளை பண்ணா 1/2 plus 1/2 கிடைக்குது. லாஸ்ட் டோட்டல் மூணு மல்டிப்ளை பண்ணும்ல, 1 by alpha beta gamma. So 1 by என்ன வேல்யூ பார்த்திருக்கோம், 1 by alpha beta gamma -4. So -1/4. ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. x power 3 minus x squared into sum of the roots இங்க இருக்கு, இதா இருக்கு,
minus 3 by 4 plus x into product of the roots. ரெண்டு மல்டிபிள் ஆன்சர் இருக்கு 1 by 2 1 by 2. Last minus constant minus of minus 1 by 4 that is equal to 0. ஓகேவா? இப்போ சிம்ப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் வருது பாருங்க. என்ன சிம்ப்ளை பண்ண போறீங்க? LCM 4 யூஸ் பண்ணலாமா? x cube minus plus 3x squared by 4 அடுத்து plus x by 2 plus 1 by 4 that is equal to 0. LCM 4 ஆயிரும். அப்போ 4x cube plus 3x squared இங்க ஒரு 2 வருமா plus 2x plus 1 is equal to 0. இதுதான் இதோட லாஸ்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் minus alpha minus beta minus gamma. ஓகேவா? இதோட sum of the roots minus alpha minus beta minus gamma னா டோட்டல் minus gamma எடுத்தா alpha plus beta plus gamma கிடைக்கும். என்ன வேல்யூ பார்த்திருக்கோம் -2. அப்போ minus of minus plus 2 ஆயிரும். அடுத்து ரெண்டு மல்டிப்ளை பண்றோம் minus alpha beta plus ஆயிரும். அதே மாதிரி beta gamma so gamma alpha என்ன minus plus ஆயிரும். இந்த வேல்யூ பார்த்திருக்கோம் +3 பார்த்திருக்கோம். டோட்டல் மூணே மல்டிப்ளை பண்றோம் minus alpha minus beta minus gamma. மூணு மைனஸ் ஆயிரும் minus alpha beta gamma. இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்திருக்கோம் minus of minus 4 that is equal to plus 4. ஈக்குவேஷன் பாருங்க x power 3 minus x squared into 2 அடுத்து x squared into 3 x squared into 2 தானே அடுத்து plus x into 3 minus 4 that is equal to 0. So x power 3 minus 2x squared plus 3x minus 4 is equal to 0. இது அந்த क्वेश्चनோட லாஸ்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஸோ ஓகே நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து சம் பார்த்துருக்கோம் பாருங்க 3 சம் பார்த்துருக்கோம் எக்ஸாம் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ரீகால் பண்ணி செக் பண்ணி பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இது உங்களுக்கு வந்து கூகுள் மிட் கிளாஸ்னுடைய சிலபஸ் இது. ஓகேவா? பார்த்துருங்க. தேங்க்யூ.